கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து வாழைக்கருவாடு எடுத்துக்கிட்டேன். காய்கறி பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய். ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி அவ்வளோதாங்க. பேன் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம். இதை ஆட் பண்ணிட்டு 4 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதம் வரையும் வதக்கிக்கோங்க. கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு. தக்காளி 1 நல்லா மையாகிற வரையும் வதக்கிக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. புளியை ஊற்றி நல்லா மசாலா வாசனை போகிற வரையும் வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு காய்கறிலாம் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, காய்கறி நல்லா வெந்துடும். இங்கே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கூட காய்கறியை பிரட்டி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக. அந்த தேங்காவையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொதி வந்த பிறகு இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கருவாடை ரெடி. நல்லா கொதி வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், கருவாடு குழம்பு ரெடி. இதை லாஸ்ட்டாக நீங்கள் தாளிச்சும் விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.